Vanakkam, MP Neetu Chandra and the viewers of Janal TV. A very, very, very warm welcome to all of you. This is coming with my next film, Vagai Express with Shaji Kailash, and I play a double role. So thank you so much for all your support. I'm really looking forward to seeing you all around me. Thank you. ஹலோ ஜன்னல் வியூவர்ஸ், நான் உங்கள் கோமல் சர்மா பேசுகிறேன். இந்த படத்தோட பேர் வந்து வெங்கை எக்ஸ்பிரஸ். இதோட டைரக்டர் வந்து ஷாஜி கைலாஷ் சார், அண்ட் ஹி இஸ் சச் அ பிக் டைரக்டர் இன் மலையாளம். ஸோ நான் இந்த படத்தோட ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நன்றி. வணக்கம், நான் சுஜியா வாருணி. இன்றைக்கி வைகை எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மூவி பூஜையில் இருக்கும். நாளையிலேருந்து ஷூட்டிங் தொடங்குது. இந்த மூவியில் ஒரு நல்ல ரோல் நான் பண்ண போகிறேன். நிச்சயமாக அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னை தவிர இந்த படத்தில் இன்னும் நிறைய கேஸ்டிங் இருக்காங்க அண்ட் நிறைய நல்ல டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். உங்களோட விஷஸ் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ விஷ் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆர்கே அவர்களுடைய தயாரிப்பில் ஷாஜி கைலாஷ் அவர்களுடைய இயக்கத்தில் ஆர்கே அவர்கள் கதாநாயகனாக நடிக்கின்ற இந்த வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் என்ற இந்த திரைப்படம் மிகப்பெரிய புகழை பெற வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜன்னல் டிவி நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்கேயின் தயாரிப்பில் நடிப்பில் உருவாகும் இந்த வைகை எக்ஸ்பிரஸ் என்ற திரைப்படத்தின் துவக்க சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஷாஜி கைலாஷ் ஒரு கிரேட் டைரக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற சாதாரண விஷயம் இல்லை. ஆஸ் எ டைரக்டர் எனக்கு அவரோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஷார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவரோட டேக்கிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாலிவுட் ஸ்டைல் இணையாக அற்புதமாக படங்களை இயக்கிறவர் அவர். சஞ்சீவ் சங்கருடைய கேமரா, தமன் இசை, வி பிரபார் டயலாக்ஸில் ஒரு அற்புதமான திரைப்படம். பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்ருக்குது. நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான கொடுக்குற காசுக்கு நஷ்டம் ஆகாத ஒரு நல்ல படம் பாருங்கள். வணக்கம். வெகு விமரிசையாக வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் படம் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆர்கே அவர்கள் இந்த படத்தை தயாரித்து அவரே கதாநாயகன் நடிக்கிறார். ஷாஜி கைலாஷ் வந்து மலையாளத்தில் ஒரு முன்னணி இயக்குனர். ஒரு புதிய பாணியை வந்து ஃபில்ம் மேக்கிங்கில் மலையாளத்தில் அறிமுகப்படுத்தினவர். ரொம்ப பரபரப்பாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். என்ன தேவையோ அது மட்டுமே ரொம்ப திட்டமிட்டு எடுக்கக்கூடிய இயக்குனரும் கூட. கதை வந்து ரொம்ப பரபரப்பான கதை. இந்த கதை வந்து பிரபாகர் அவர் எங்கிட்ட சொல்லும்போது ஒரு மணி நேரம் சொன்னார். ஆனால் வந்து 5 நிமிஷத்தில் கேட்டு முடித்த மாதிரி அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்துச்சு படம். நிறைய கேரக்டர்ஸு, நிறைய திருப்பங்கள், திருப்பு முனைகள். அதனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் இருக்கார், ரமேஷ் கண்ணா இருக்கார், நான் இருக்கேன், 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத திருப்பங்களோட வெகு வேகமாக செல்லக்கூடிய ஒரு கதையாக, ஒரு த்ரில்லராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. இதில் நான் வந்து ஒரு போலீஸ்காரராக நடிக்கிறேன். வழக்கமாக நடிக்கிற போலீஸ், விரைப்பாக வர போலீஸை விட கொஞ்சம் நகைச்சுவை கலந்த ஒரு போலீஸாக அதில் நடிக்கிறேன். உங்களை போலவே நானும் இந்த படம் வெளியீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி. திரைக்கு வர்றதுக்கு முன்னால் வைகை எக்ஸ்பிரஸ் ஒரு புத்தம்பது திரைப்பட தொடக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்களும் நன்றி தெரிவிக்கிறேன். அதாவது மறுபடியும் கேட்பாங்க, ஷாஜி சார் கூட எத்தனை படம் வியாபாரம் தெரியும் அப்படின்ட்டு. முதல்ல அவர் இந்த கதையை சொன்னப்போ இது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும், எல்லாம் அவன் செயல் மாதிரி இது ஒரு 10 மணிக்கு வேறு ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி இந்த சொன்னாங்க. ஃபுல்லாகவே ட்ரெயினில் இருக்க ஒரு சப்ஜெக்ட். இது சொன்ன உடனே சரி இவ்வளோ தூரம் நமக்காக ஒரு கதையை தயார் பண்ணி கொண்டாந்து இது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம விரும்புகிறத விட நம்மளை விரும்புகிறவங்க மேலே நம்பி போகலாங்கிறது தான் காதல். அது மாதிரி அவர் எனக்காக ஒரு கதையை கொண்டாந்து வச்சு இது சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரெயினில் பண்ணுங்கள், இது வரைக்கும் யாரும் பண்ணாத சப்ஜெக்ட் அப்படின்னாங்க. உடனடியாக முடிவெடுத்தோம். அதனால தான் மிக விரைவில் 3 மாதத்தில் இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்த மாதம் வந்து எண்மொழி தமிழ் படம் திரைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வணக்கம். வந்து நுழையும் போதே 100கணக்கான கேமரா பார்க்கும்போது ஏதோ வெற்றி படம் மாதிரி போர்க்களத்தில் பீரங்கி துப்பாக்கியில் வச்சுருக்கிற மாதிரி எதுக்கு இருக்கும் போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைங்க. ஏன்னா வெற்றி போராட்டத்தில் வச்சு போய்கிட்டு வரும். அதுவும் ஆர்கே சார் வந்து ஒரு அது எப்படின்னா அதிகமாக சினிமாவை லவ் பண்ணுற ஒரு தயாரிப்பாளர். சினிமாவுக்காகவே தன்னை திரை எடுத்து வந்தார், அக்கறை எடுத்துக்கிறார். எதை பார்த்தா ஒரு கதை சொன்னால் கூட உட்காந்து ஆர்வமாக சொல்லும்போது நமக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி சொல்லுவார். அந்த அளவுக்கு நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது கஷ்டம். அதில் ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சது எங்களுடைய அதிர்ஷ்டம். அடுத்தபடியாக ஷாஜி கைலாஷ் சார், அவர் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப நாளாக போராட்டம். எண்வழி தனிவழியில் கொடுத்து ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்தாரு.
இந்த படம் ட்ரெயினுக்குள்ளே எடுக்கிறதுனால ஒருவேளை நடிகர்கள் மேலே அக்கறையே நம்ம வெயிலில் போகாமல் எடுத்துடலாம்னு நினச்சாங்க நம்ம உடனே ஒத்துக்கிட்டு வெயிலுக்கு வேலையே இல்லைங்க எல்லாம் பிரபா பார்க்குற வேலை போகுது. அதனால் எல்லாம் நல்ல நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாம் எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் கண்ணா அவர்கள், நாசர் சார் மற்றும் இன்னும் எத்தனை பேர் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வெற்றி அடையாமல் விடமாட்டார் ஆர்கே சார். விளம்பரத்துக்கு தூள் கிளப்புவார். அது மட்டும் இல்லை, சாசி கைலாஷ் சார் அந்த கதையை எடுத்து செல்லக்கூடிய விதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வெற்றிப்பட இயக்குநர்களில் முன்னணி வைக்கிறவர் அவர் ஒருத்தர். அதனால் எதுவாக இருந்தாலும் கதையை எந்த கருவை எடுத்துக்கொண்டாலும் அந்த கதையை எப்படி மக்களுக்கு எடுத்து செல்வதுங்கிறதுல அவர் மிகப்பெரிய திறமைசாலி. அதனால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். வாழ்த்துக்கள், நன்றி. Me and my crew need a full and strengthy support from you. That's all. Thank you. ஆகியோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய குழுவுக்கு என்னுடைய வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஆர்கே சாரோட கண்டினியூஸாக நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் பார்க்க போனால் ஒரு தொழிலாளரும் சரி, சினிமாவும் சரி, ஒரு பரபரப்பு தான் இருக்கும். இவர் தேர்ந்தெடுத்திருக்க அந்த கதையும் மிக பரபரப்பான விஷயம். இந்த கதை நான் கேட்கும்போது எப்படியும் நான் 1 மணி நேரம் பிரபாகர் சொன்னார், ஆனால் 5 நிமிஷத்தில் கேட்டு முடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளோ பரபரப்பு, அவ்வளோ திருப்பு முனைகள், அவ்வளோ வெவ்வேறு கதாபாத்திரங்கள், ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஆர்கேவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அவருடைய போலீஸ் ஆஃபீஸராக பண்ணுறாரு. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் வரப்போகுது. வில் வெயிட் ஃபார் இட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் மை ஓன். ஐயா, வைகை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் எடுக்கிறேன், இதில் நீங்கள் நல்ல கேரக்டர் நடிக்கிறீங்க அப்படின்னு 3 வரி ஆர்கே அவர்கள் ஒரு நாள் மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அந்த 3 வரி கூட ஜாஸ்தி. ஐயா, என் படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு ஒரே வரி ஆர்கே அவர்கள் சொல்லியிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னால் இண்டஸ்ட்ரியில் இதுவரை யாருமே செய்யாத, பெரிய திரையில் யாருமே செய்யாத ஒரு வேலையை அவர் செய்தார். புலி வேஷம் படத்தில் எனக்கு மெயின் வில்லன் ரோல் கொடுத்தார். அப்படி நான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள் அனைவரோடும் சேர்ந்து இந்த படத்தை இயக்குவதற்கு எனக்கு பெரிய பாக்கியம் நான் செய்திருக்க வேண்டும். எல்லாம் என் அப்பன் ஈசனுடைய செயல். அந்த சிவனை வணங்கி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். ஷாஜி அவர்களுக்கும் ஆர்கே அவர்களுக்கும் இந்த படத்தில் நடிப்பவர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைத்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று உங்களையும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வைகை எக்ஸ்பிரஸ் இந்த திரைப்படத்தில் நானும் நடிக்கிறேன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அழகான 3 பொண்ணுங்க நடிக்கிறாங்க. அதான் முக்கியம். எங்களை விட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க பார்க்குறேன். அதுக்கே நீங்கள் படம் பார்க்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் நாங்களாம் நடிக்கிறோம், அது வேறு விஷயம். அது உங்கள் தலையெழுத்து பார்க்குறது. சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து பிரபாகர் வசனம் இருக்கிறேன், நல்லா டைலாக் எடுத்துருக்கேன். அப்புறம் சஞ்சீவ் சங்கர் ஒரு கேமரா பண்ணியிருக்காரு, கோபன் ஆர்ட் டைரக்டர் இருக்காரு. மியூசிக் வந்து தமிழ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போட தெரியும். தமிழ் மியூசிக் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது நிச்சயமாக இந்த படம் பெரிய மாபெரும் வெற்றி அடையும். எல்லாத்தோட ஹைலைட்டாக ஷாஜி கைலாஷ் டைரக்ட் பண்ணாரு. ஆஸ் எ டெக்னீஷியன், ஆஸ் எ டைரக்டர், ஐ எம் ஃபேன் ஆஃப் ஒரு டேக் வித் எவ்ரிதிங். ஏன்னா ஹாலிவுட்டுக்கு டைரக்டருக்கு ஈக்குவலாக ஒரு ஷார்ட்ஸ் வைப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்க அவருடைய படங்கள்லாம், நீங்கள்லாம் பார்த்துருக்கா நெகட்டிவ் ஷார்ட்ஸ் சும்மா ஒரு 10 கிலோ கீழே போட்டால் அவர் ரைஸ் பண்ணி எடுப்பார். அதனால நாங்கள் ஷார்ட்ஸு அவரை பார்த்து நாங்கள் கற்றுட்டுருக்கோம். அவர் கூட ஆர்கே இடையில ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஒரு மலையாளத்தோட பெரிய டைரக்டர். அவங்கெல்லாம் கதைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஹீரோக்கு முக்கியம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. சில ஆர்கே இந்த படத்தில் இருக்கிறாரு. ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே, நாசர் சார்லேருந்து எல்லாருமே பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த சினிமா இருக்காங்க. அதனால் இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகும். ஃபேமஸ் பாஸ்கர் மாமா எல்லாரும். என்னென்ன சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு படம் ஃபுல் ட்ரெயினில் எடுக்கிறாங்க. ஒரு சாதாரண ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தாலும் நாங்கள் ப்ரொடியூசர் அப்போ கதை சொல்லும்போது முதல்ல ஓப்பனிங்களா சார் ஃபஸ்ட் ட்ரெயினில் வந்து இறங்க நிறுத்து, ட்ரெயினுக்கு எவ்வளோ டெபாசிட் கட்டணும் தெரியுமாங்க, ஒரு 5 லட்சம் அதை கேட்கணும், அது திருப்பி தர மாட்டான். நீ ட்ரெயினில் சொல்லாது, ஹீரோ பஸ்ஸில் இறங்கலாம் அப்படின்னு அழைப்பேன். கடைசியில் அவங்க வந்து ஜட்கால் இறங்கினாலும் சைக்கிள் விட்டு அந்த இறங்குறோம். ஆனால் ட்ரெயின் ஃபுல் ட்ரெயின் சொல்லி அந்த படத்தை எடுக்க தைரியம் வந்து பாரு ஆர்கே சாருக்கு. அவருக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஃபுல் ட்ரெயினில் ஒரு அற்புதமான செட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. டெக்னிக்கலாக படம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் ட்ரெயின் நடந்தாலும் ஒவ்வொரு காட்சியும் திருப்ப முடியதாக இருந்தது. கதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் ஆர்கே சாரோட ஃபுல் ட்ராவல் ஆகிறேன். நல்ல ஒரு படம், நீங்கள் பாருங்கள்.
ரசிகர்கள் நிச்சயமாக ரசிக்கத்தக்கதாக இந்த படம் நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நாளாக நான் ஷாஜி கைலாஷ் அவங்களோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு நல்ல மலையாள படத்தில். பட் அது உள்டாவாக எனக்கு தமிழ் படத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோட மனமார்ந்த விஷுவல் ஆர்கே சாருக்கும் அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ் நீட்டு அண்ட் இனியா கோமல் அண்ட் பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட விஷஸ். நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. apart from that இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பிரதோஷம், நாளைக்கு சிவராத்திரி. ஸோ கண்டிப்பாக my best wishes to everybody, to my whole team. Thank you so much. 10 years back I started my career and I have to tell that life takes the whole rotation, and Shaji sir only introduced me 10 years back in a film called Vishnu in Telugu, and I did a guest appearance. I come from Bihar and I have never dreamt of being in a film. So he's been lucky for me that I started when I was 17-18 years of age, and today I'm back to him with such a great script by Prabhakaran sir. And I already feel a team spirit here. Thanks to RK sir for giving this opportunity to all of us. Shaji sir, if he would have not been there, I would have not been in the industry, because he only introduced me. So Romba Nandi, everybody, John, whole team, everybody, just wish me and give me a lot of blessings so that I can put my best foot forward and work really hard towards this film. That is what I am looking at, and that is what I am here for. So thank you so much, Romba Nandi.